சென்னையில் மதுபான பிளேவர் ஐஸ்கிரீம் விற்கப்படுவதாக வீடியோ ஆதாரத்துடன் புகார் எழுந்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வில் மதுபானம் கலக்கப்படவில்லை என தெரியவந்துள்ளது. அதேவேளையில் கடையை பிரபலப்படுத்த பொய்யான விளம்பரம் வெளியிட்ட உரிமையாளர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். விவரங்கள் என்ன? சென்னையில் மதுபானம் கலந்த ஐஸ்கிரீம் விவகாரத்தில் வெளியான முதல்கட்ட ஆய்வறிக்கை வெளியாகியிருக்கிறது. சர்ச்சைக்குள்ளான ஐஸ்கிரீம் மீது எந்த ஒரு மதுபான பொருட்களும் கலக்கப்படவில்லை என முதல்கட்ட ஆய்வறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடையில் பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக கடை உரிமையாளர் பிருத்திவிராஜ் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் நிஷா நிவேதாவிற்கு 15,000 ரூபாய் பணம் கொடுத்து மதுபான பெயர்களை பயன்படுத்தி வீடியோ வெளியிட வேண்டும் என்று கூறியதால் கடை உரிமையாளர் மீது முதல் குற்றவாளி என்ற அடிப்படையில் 53 பிரிவின் கீழ் உணவு பாதுகாப்புத்துறை சட்ட நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அதேவேளையில் உண்மைத்தன்மை அறியாமல் மதுபான ஐஸ்கிரீம் என தவறான தகவல்களை வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் நிஷா நிவேதா மீது 2ஆம் குற்றவாளி என அடிப்படையில் பிரிவில் 53 கீழ் உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் அளவு பற்றி வாடிக்கையாளர்களுக்கு ஏமாற்றும் வகையில் வீடியோ வெளியிட்டதாக கூறி உணவு பாதுகாப்புத்துறை சட்ட நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது.